அது மே 7, 2020 காலை 7:30 மணிக்கு. எல்லாரும் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு வேலைக்குன்னு போயிட்டு இருந்த அந்த நேரம், அந்த பிஸி டைமில் ஒரு குடும்பம் மட்டும் வேக வேகமாக ஒருத்தவங்கள தூக்கிட்டு கேரளாவில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த நபர் 25 வயசு உத்ரா அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு உமன். அவங்களுக்கு 1 வயசு குழந்தை வேற இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அவங்கள செக்அப் பண்ண டாக்டர் உத்ரா இறந்து 6 மணி நேரம் மேலே இருக்குன்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தாருக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல. மின்னல் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா தான் தூங்க போன என் பொண்ணு இப்போ இறந்த நிலையில் இருக்கா. அந்த வலியை தாங்கிக்க முடியாத உத்ராவோட பேரண்ட்ஸ் டாக்டர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. பாடியை டீட்டெயிலாக செக்அப் பண்ண டாக்டர் கொடிய விஷம் வாய்ந்த பாம்பு ஒன்று கடிச்சதுல தான் உத்ராவோட உயிர் போயிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே இதை பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி, எதுக்காக பாம்பு கடிச்சதை போலீஸ் கிட்ட சொல்லணும்? இந்த கேஸில் டாக்டருக்கு எது அதிர்ச்சியை கொடுத்ததுன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி தான் மார்ச் 2 அன்னைக்கு ரசல் வைப்பர் அப்படின்ற ஒரு விஷம் வாய்ந்த பாம்பு உத்ராவை கடிச்சிருக்கு. பொதுவாக பாம்பு கடிச்சா விஷம் 10 மில்லிமீட்டருக்குள்ளே தான் உடம்புக்குள்ளே ஏறும். ஆனால் உத்ராவோட கேஸில் அதையும் தாண்டி இன்னும் டீப்பாக போயிருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உத்ராவை 52 நாள் அப்சர்வேஷனில் வச்சு ஏப்ரல் 22 எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத நிலையில் டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அன்னிலேருந்து கரெக்டாக 14 நாள் கழிச்சு மார்ச் 6 அதாவது அவங்க இறக்குறதுக்கு முன்னால் மறுபடியும் தூங்குறப்போ கோப்ரா அப்படின்ற ஒரு பாம்பு கடிச்சிருக்கு. போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் விஷம் 10 மில்லிமீட்டரையும் தாண்டி ஆழமாக இறங்கியிருக்கு. ஆல்ரெடி கடிச்சதுலேருந்தே முழுசாக குணமடையாத உத்ராவை மறுபடியும் பாம்பு கடிச்சதுனால தான் அவங்க இறந்துருக்காங்க. அதுவும் ஒரே இடத்துல 2 பைட் மார்க்ஸ் இருந்திருக்கு. இதுதான் டாக்டர் அண்ட் போலீஸ் 2 பேருக்கும் சந்தேகத்தை வர வச்சிருக்கு. எப்படி ஒரே இடத்துல 2 வாட்டி கடிச்சிருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. தூங்குறப்போ பாம்பு கடிக்கிறதுன்றது பாசிபிள், ஆனால் கடிச்சது கூட தெரியாம தூங்குறதுன்றது எப்படி பாசிபிள்? அட்லீஸ்ட் அசைஞ்சிருப்பாங்கல்ல. அப்படி அசைஞ்சிருந்தா ஒரே இடத்துல எப்படி 2 வாட்டி கடிச்சிருக்க முடியும்? சந்தேகப்படுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரீசனாக இல்லைனாலும் போலீஸ் இதை லைட்டாக எடுத்துக்கல. உத்ராவோட பாடியை ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. உத்ராவோட வயிற்று பகுதியில் ஸ்லீப்பிங் பில்ஸ் இருந்ததுக்கான தடயம் இருக்குது. அப்படின்னா பாம்பு கடிச்சு உடம்புல விஷம் ஏறி இறந்து போகிறதுக்கு முன்னாடி உத்ராக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்து மயக்கம் அடைய வச்சுருக்காங்க. அதனால தான் பாம்பு ஒரே இடத்துல கடிச்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. உத்ராக்கு ஆல்ரெடி பாம்பு கடிச்சு உடம்பு முடியாம போனதுனால அவங்க அம்மா தான் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஸோ உத்ரா இறக்குறப்போ அந்த வீட்டில் மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. உத்ராவோட அம்மா, அப்பா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட 1 வயசு குழந்தை. இவங்க தான் இப்போ இந்த கேஸில் போலீஸோட பிரைமரி சஸ்பெக்ட். போலீஸ்க்கு இந்த கேஸில் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பாம்பு கடிக்கிறப்போ மாமியார் வீட்டில் இருந்தாங்க. செகண்ட் டைம் அம்மா வீட்டில் இருக்காங்க. எப்படி சொல்லி வச்ச மாதிரி 2 வீட்லேயும் ஒரே மாதிரி கொடிய விஷமாக இந்த பாம்பு இருந்திருக்கு. அதுவும் எதர்ச்சியாக பாசிபிள்னாலும் எப்படி உத்ராவை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்கு? அதுவும் தற்காப்புக்காக கடிக்க வந்த பாம்பு இவ்வளோ ஆழமாக அதோட விஷத்தை இறக்குறது வாய்ப்பே இல்லைன்றது தான் சயின்டிஃபிக் ட்ரூத். இந்தியாவோட வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கேஸை சால்வ் பண்ண பாம்புக்கே DNA டெஸ்டிங் எடுத்தது 2020 நடந்த இந்த கேஸில் தான். இப்படி பல வியக்க வைக்கிற விஷயங்களையும், உத்ராவோட கேஸை எப்படி போலீஸ் புத்திசாலித்தனமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சதையும், அவங்களுக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சுன்றதையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும், ஒரு கேஸை சால்வ் பண்ண எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்கன்றதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். படத்தில் காட்டுற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். நல்லா கவனமாக கேளுங்க. ஹலோ கிரைம் ஃபேம், வெல்கம் டு கேண்டில் லைட் கிரைம்ஸ். இப்படி பல கேள்விகளோட இருந்த அஞ்சல் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த SI புஷ்பகுமார் உத்ராவோட கேஸை அன்நேச்சுரல் டெத்துன்னு ரிப்போர்ட் பண்ணி 174 CRPC செக்ஷனில் FIR ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேஸை கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றுறாங்க. இப்போ கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த DSP A அசோகனோட தலைமையில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. மே 6 அதாவது உத்ரா இறந்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு 1 நாள் முன்னாடி உத்ராவை கடிச்ச பாம்பு உத்ராவோட ரூம்லேயே இறந்து போயிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் அந்த பாம்பை ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க வீட்டு பக்கத்துலேயே புதைக்கிறாங்க. கூடவே அந்த வீட்டில் இருந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உத்ராவோட ரூமில் அவங்க உடம்புல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் கிடச்சிருக்கு. இதை பற்றி அவங்க வீட்டில் விசாரிக்கிறப்போ உத்ராக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிற பழக்கம் இல்லைன்னு தெரிய வருது. அண்ட் அவங்க ரூமில் அன்றைக்கி நைட்டு AC ஓடிட்டு இருந்ததுனால டோர்ஸ், விண்டோஸ்னு எல்லாமே க்ளோஸ்டாக இருந்திருக்கு. பாம்பு உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்
ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் உத்தராவோட ஃபேமிலி மேலே இருந்த சந்தேகத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. இந்த கேஸில் ஐ விட்னஸ் இல்லைன்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நிறைய கவனம் செலுத்தினாங்க. அதுதான் இந்த கேஸை கிராக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அடுத்த கட்டமாக போலீஸ் உத்தராவை கடிச்ச ரசல் வைப்பர் அண்ட் கோப்ரா பற்றி சுரேஷ் அப்படின்ற ஸ்னேக் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அவர் அந்த கிரைம் சீனுக்கு கூட்டிகிட்டு போயும் காட்டுறாங்க. அந்த இடத்த பார்த்த சுரேஷ் இங்கே வைப்பரோ இல்லை கோப்ராவோ அதுவாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, சூரஜோட வீடு 2வது மாடியில் இருந்திருக்கு. அண்ட் வைப்பரால் அவ்வளோ ஹைட் ஏற முடியாது. அதே மாதிரி கொல்லமில் நடந்த செகண்ட் இன்சிடெண்ட்டில் கூட ஏர் கண்டிஷன் ரூமுக்கு கோப்ரா அதுவாக வந்திருக்காதுன்னு சொல்கிறாரு. கூடவே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. கோப்ரா உலகத்தோட ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஸ்னேக். அது உத்தராவோட ரூமில் இறந்த நிலையில் கிடக்குதுன்னா கண்டிப்பாக அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணி விக்டிமை கடிக்க வச்சுருக்கணும். அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறப்போ தான் அது இறந்துருக்கணும்னு அவரோட கெஸ்ஸை சொல்கிறாரு. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டரும் பாம்போட பல்லு அதோட தன்மைக்கு மாறாக ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த கேஸில் சஸ்பெக்ட் யாருன்னு போலீஸ் எல்லாம் கெஸ் பண்ண முடியுது. ஆனால் எவிடன்ஸ் வேணும். இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போலீஸ் புதைச்ச பாம்பை தோண்டி எடுத்து ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஃபாரன்சிக் எக்ஸாமினர் போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அஃபிஷியலோட மேற்பார்வையில் அந்த பாம்போட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்காக அதோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுறாங்க. அதை வச்சு பாம்போட விஷத்தன்மை எவ்வளோ இருக்குது அண்ட் அதோட கூர்மையான பல்லோட சைஸ் என்னதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதில் அந்த பாம்போட நீளம் ஒரு 80 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட பல்லோட சைஸை பார்க்குறப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அதை வற்புறுத்தி தான் உத்தராவை கடிக்க வச்சிருக்கணுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுவாக உத்தராவை கடிக்கலன்ற விஷயத்த இப்போ உறுதிப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன, இதை யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறது தான். உத்தராவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை பண்ணியிருந்தாலும் ஒரு பாம்பை கையால் தெரிஞ்சவங்களோட உதவி இல்லாமல் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த ஹேண்ட்லர் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கப்போ மே 21 உத்தராவோட அப்பா அம்மா விஜய் கணேசன் அண்ட் மணிமேகலை அஞ்சல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க பொண்ணோட மரணத்துக்கு உத்தராவோட கணவர் சூரஜ் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சும்மா கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்கல, எதனால் சந்தேகப்படுறாங்கன்னு 2 விஷயத்த சொல்கிறாங்க. முதல் விஷயம், சூரஜ்குமார் எப்பயோ லேட்டாக தான் தூங்கி எழுச்சிப்பாரு. ஆனால் உத்தரா இறந்த அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுச்சி வெளியே கிளம்பி போயிருக்காரு. 2வது, இந்த கேஸ்க்கே ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட். சூரஜ்குமார் ஒரு விஷம் வாய்ந்த பாம்புங்களை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட். அதை உத்தராவே எங்ககிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லி உத்தராவோட அப்பா அம்மா போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் அடுத்த கட்டமாக அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி சூரஜ்குமாரை விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அதில் சூரஜ்குமார் சொல்கிற ஒரு விஷயமும் அவருக்கே தெரியாமல் அது உத்தராவோட மரணத்தில் கனெக்ட் ஆகியிருக்கு. சூரஜோட காரை இன்ஸ்பெக்ட் பண்ணதில் அதில் உத்தரா உடம்புல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்லீப்பிங் பில்ஸோட அட்டை இருந்திருக்கு. அடுத்ததாக சூரஜ்குமாரோட ஃபோனில் இருந்த எல்லா ப்ரௌசர்லையும் சர்ச் ஹிஸ்ட்ரி டெலீட் செய்யப்பட்டிருக்கு. டிஜிட்டல் ஃபாரன்சிக் டீம் மூலியமாக அந்த டேட்டாவை திருப்பி எடுக்கிறப்போ சூரஜ்குமார் ஒரு வழியாக மாற்றுறாரு. சூரஜ் விஷப்பாம்புங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எங்கே கிடைக்கும், அது கடிச்சா எவ்வளோ நேரத்தில் சாவாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தேடி இருக்காரு. இந்த கேஸில் பிரேக் த்ரூ கிடச்சிருச்சுன்னு நினச்ச போலீஸ் அதை சூரஜ் கிட்ட கேட்குறப்போ, எனக்கு பாம்புங்களை பற்றி படிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதான் எங்கே என்ன பாம்பு இருக்குன்னு சொல்லி தேடி அதை பற்றி தெரிஞ்சுப்பேன், இது என் மனைவி உத்தராக்கும் தெரியும்னு சொல்லிட்டு அங்கேயே ஆட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்க்கு சூரஜ் மேலே சந்தேகம் இருந்தாலும் சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கல. இது சரிப்பட்டு வராதுன்னு மே 24 அன்னைக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் சூரஜ் அரெஸ்ட் பண்ணி அவங்களோட விசாரணையை மாற்றி ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையை தாங்க முடியாத சூரஜ் நடந்த எல்லாத்தையும் ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கொலையை நான் தான் பண்ணேன், அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு விபத்தாக இருக்கணும்னு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செட்டப் பண்ணேன். அப்போ தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. கேரளாவில் பாம்பு வீட்டுக்குள்ளே வரது ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. இந்த பிளானை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணால் உத்தராவும் செத்துருவா, என் மேலேயும் சந்தேகம் வராதுன்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் சொல்லியிருக்கான். இப்போ கிரைம் எப்படி நடந்துச்சுன்னு போலீஸ் ரிப்போர்ட் எழுதணும். சூரஜ் கிட்ட எப்படி பண்ணன்னு சொல்லுன்னு கேட்டப்போ அதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை நான் உங்களுக்கு அவனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்தே சொல்கிறேன். எனக்கு ஆல்ரெடி பாம்புங்களை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ லோக்கலில் பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு காசை கொடுத்து 2 பாம்பு வாங்கினேன். February 19 அன்னைக்கு வைப்பர் ஸ்னேக்கை வாங்கிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் ஜாரில் போட்டு சாப்பாடு தண்ணின்னு எதுவும் தராமல் அதை பட்னி போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் வெளியே திறந்து விட்டால் ஆக்ரோஷத்தோட பக்கத்தில் இருக்கவங்க மேலே சீறி பாயும். அண்ட் என் பிளானும் எந்த தவறும் இல்லாமல் நடக்கும்னு
நினச்சேன். சரியாக 12 நாள் கழித்து மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு உத்ரா சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஜாரில் இருந்த வைப்பர் ஸ்னேக்கை கிச்சனில் திறந்து விட்டுட்டு நான் வெளியே கிளம்பிட்டேன். பாம்பு இருக்கிறத கவனித்த உத்ரா உடனே தனியாக இருந்த குழந்தைய கடிச்சிட போதுன்னு ஓடி போய் தூக்க ட்ரை பண்ணுறப்போ அந்த பாம்பு உத்ராவோட கால்லையே ஆக்ரோஷத்தோட கடிச்சிருக்கு. அதனால் உத்ரா கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. வெளியே இருந்தேன்னா இந்நேரம் உத்ரா இறந்துருப்பான்னு நினச்சி வீட்டுக்கு போய் பார்த்தேன். நான் நினச்ச மாதிரியே உத்ரா கீழே விழுந்து கிடந்தா. யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஆனால் உத்ராவை செக் பண்ண டாக்டர் உத்ராவுக்கு இன்னும் பல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவளை காப்பாற்றுறது கஷ்டம், ஆனால் முயற்சி பண்ணலான்னு சொல்லி டாக்டர் 2 வாரம் ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படியும் இறந்துருவான்னு நினச்சேன், ஆனால் உயிர் பொழைச்சிக்கிட்டா. அதுக்கப்புறம் 52 நாள் அப்சர்வேஷனில் வச்சு ஏப்ரல் 22ஆம் தேதி அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆன உத்ரா ஸ்ட்ரைட்டாக கொல்லமில் இருக்க அவளோட அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ மறுபடியும் 2 நாள் கழித்து கோப்ரா ஸ்னேக்கை வாங்கினேன். முன்னாடி பண்ண அதே மாதிரி 11 நாள் அதுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம ஜாரில் அடைச்சி வச்சேன். அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறதுனால பாம்பு கடிச்சா வழியில் கத்தனா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிட போகிறாங்கன்னு இந்த வாட்டி என் பிளானை ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டேன். நைட் நேரத்தில் எல்லாரும் தூங்கினதும் உத்ராக்கு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். அப்போ தான் அவள் வழியில் கத்த மாட்டா. பால் குடித்ததும் டம்ளரை யாருக்கும் தெரியாத மாதிரி கழுவியும் வச்சுட்டேன். ஆனால் இந்த பிளான்லேயும் ஒரு சிக்கல் இருந்துச்சு. முன்னாடி மாதிரி பிளான் ஸ்மூத்தாக போகலை. ஜாரில் இருந்த பாம்பை ரூம்குள்ளே திறந்து விட்டதும் அது ஸ்ட்ரைட்டாக உத்ரா கிட்ட போகாமல் ரூமோட கார்னரில் ரொம்ப நேரமாக நகராமல் நின்று இருக்கு. ஆனால் இன்றைக்கி பிளான் கண்டிப்பாக சொதப்பக்கூடாதுன்றதில் முடிவாக இருந்தேன். எனக்கு பாம்பை ஹேண்டில் பண்ணுறதுல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அந்த கோப்ராவை கையில் பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக உத்ராவோட கையில் கடிக்க வச்சேன். விஷம் இறங்கி இருக்குமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க 2வது வாட்டியும் கடிக்க விட்டேன். அதுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம ஃபோர்ஸ்ஃபுல்லாக கடிக்க விட்டதில் அந்த பாம்பு அங்கேயே இறந்தும் போயிடுச்சு. ஆல்ரெடி அவளை பாம்பு கடிச்சது, இப்போ மறுபடியும் 2 வாட்டி கடிக்க விட்டேன். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே உத்ராவோட உயிர் போயிடுச்சு. என் பிளானும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்ற சந்தோஷத்தில் எதுவும் நடக்காத மாதிரி நானும் தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எழுஞ்சி யாருக்கும் தெரியாமல் வெளியே கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு ஒன்று விடாமல் அவனோட எல்லா சைக்கோத்தனத்தையும் வாக்குமூலம் கொடுக்குறான். அடுத்ததாக போலீஸ் அந்த பாம்பு டீலர் யாருன்னு தேடி லோக்கலில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சூரஜ் கிட்டேயும் அவனோட டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் பேர் கூட தெரியாதுன்னு சொல்லிடுறான். அப்படி இப்படின்னு சர்ச் பண்ணி அந்த ஸ்னேக் டீலர் சுரேஷ்குமாரை பிடிக்கிறாங்க. அவனையும் எல்லாத்தையும் சொல்லிடுறான். போலீஸ் அந்த இறந்து போன கோப்ராவை காட்டி அதை அவன் தான் வித்தான் கன்ஃபர்மேஷனும் கிடைக்கிது. இப்போ சூரஜ் கொலை பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அவன் தான் கொலை பண்ணா, எப்படி கொலை பண்ணான்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் மோட்டிவ் என்ன? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, சூரஜ் ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக வேலை பார்த்துட்டு வந்தான். 2018 வருஷம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு உத்ராக்கும் சூரஜுக்கும் 2 பேரோட சம்மந்தத்தோட கல்யாணம் நடக்குது. உத்ராவோட வீட்டில் டவரியா 100 சவரன் கோல்டு அண்ட் 10 lakh கேஷ் அண்ட் கூடவே ஒரு காரம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஊரில் இருக்க எல்லாரும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட சூரஜை பெருசாக பேசினாங்க. ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே இருந்திருக்குன்னு அப்போ அவங்க யாருக்கும் தெரியல. இதெல்லாம் அந்த 100 சவரன் தங்கத்துக்காக மட்டும்தான் பண்ணான்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் இல்லை. அடுத்த பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, உத்ரா இறக்கிறதுக்கு கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் அவங்க பேரில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான். ஸோ உத்ராவோட உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த காசு நாமினி சூரஜ்கே போய் சேரும். கூடவே வரதட்சணையாக வந்த காசு நகன் எல்லாமே அவனுக்கே வந்துடும். எவ்வளவோ ஐடியா இருந்தாலும் ஸ்னேக் பைட் ரொம்ப காமனான விஷயம். அதில் அவன் மாட்டிக்க மாட்டான்றதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான். இந்த அட்டம்ஸுக்கெலாம் முன்னாடியே அடிக்கடி வீட்டுக்கு பாம்பு கொண்டு வந்திருக்கான். அப்போ தான் அவங்க வீட்டில் பாம்பு வருதுன்றது எல்லார் மனசுலையும் ஸ்ட்ராங்காக நிற்கும். க்ரைம் நடந்ததுக்கப்புறம் சூரஜ்க்கு ஹெல்ப் பண்ண அவன் கூட இன்னும் 3 பேர் சேர்ந்துருக்காங்க. என்னடா சொல்கிற, இதில் சூரஜ்க்கு பெனிஃபிட் இருக்குது, ஓகே, வேறு 3 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அடுத்த ட்விஸ்ட். அந்த 3 பேர் வேறு யாரும் இல்லை, சூரஜோட அப்பா, அம்மா, அவனோட சிஸ்டர் குடும்பமாக சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க. முதல் கிரைம் சீன் நடந்த இடத்துல இருக்க எல்லா எவிடன்ஸையும் தடயமே இல்லாமல் சூரஜோட ஃபேமிலி அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முதல் வாட்டி உத்ராவை பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னால் உத்ரா பேங்க் லாக்கரில் இருந்து 38 சவரன் கோல்டு எடுத்திருக்காங்க. அவங்க ஏன் எடுத்தாங்கன்னு யோசிச்சிங்கன்னா, எடுத்தது அவங்க இல்லை,
அந்த பேங்க்ல எம்ப்ளாயியாக வேலை பார்த்துட்டு இருந்த சூரஜ்குமார் அந்த நகையை லாக்கர்லேருந்து எடுத்து அதை அவனோட அப்பா சுரேந்திரன் கிட்ட கொடுக்குறான். அவர் அந்த நகையை பக்கத்தில் இருந்த ரப்பர் பிளான்டேஷனில் மண்ணுக்கடியில் புதைச்சி மறைச்சி வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்க போலீஸ் அந்த இடத்த தோண்டி அங்கே இருந்த ஜுவல்ஸை ரெக்கவர் பண்ணி அதை உத்தராவோட ஃபேமிலிக்கிட்டே திருப்பி கொடுத்துட்றாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ் அங்கேருந்து மிஸ் ஆகியிருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிய வரல. இந்த குற்றத்துக்காக சூரஜோட அப்பா சுரேந்திரனையும் எவிடன்ஸ் அழித்த குற்றத்துக்காகவும் டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காகவும் சூரஜோட அம்மா ரேணுகா அண்ட் சிஸ்டர் சூர்யாவை போலீஸ் ஆகஸ்ட் மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் சூரஜ்குமார் அவன் பண்ண எல்லா தப்பையும் ஆகஸ்ட் 12 பப்ளிக் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த கேஸோட பிரைமரி அக்யூஸ்டாக கைது செய்யப்படுறான். அண்ட் செகண்டரி அக்யூஸ்டாக பாம்பு வித்த குற்றத்துக்காக சுரேஷ்குமாரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 26 கோர்ட்டுக்கு வந்த இந்த கேஸோட ட்ரையல் நடக்குது. இதை விசாரித்த ஜட்ஜ் மனோஜ் இந்த கேஸை ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கீழே வர குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. இந்த கேஸில் சூரஜோட மொபைலில் எடுத்த டிஜிட்டல் எவிடன்ஸ், பாம்போட டிஎன்ஏ ரிப்போர்ட், சுரேஷ் அப்ரூவராக மாறினதுன்னு எல்லாமே சூரஜுக்கு அகேன்ஸ்டாக கொலை கேஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு. சுரேஷ் என்ன சொல்லியிருக்கானா, சூரஜ்க்கு டிசேபிள் ஒய்ஃப் கூட வாழ்றதுல விருப்பமே இல்லை அண்ட் பாம்பு கடிச்சு மனைவி இறந்தா மக்கள் இதை நாகதோஷம்னு சொல்லி கதையை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி தான் என்கிட்ட பாம்பு வாங்கினான்னு சொல்லி கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்குறான். ரொம்ப மாசமாக நீடிச்ச இந்த கேஸோட ட்ரையல் ஒரு வழியாக அக்டோபர் 13, 2021 அன்னைக்கு முடிவுக்கு வருது. நடந்த குற்றத்துக்காக சூரஜுக்கு 17 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட்டும் டபுள் லைஃப் சென்டென்ஸும் கொடுக்குறாங்க. கூடவே 5 lakhs பெனால்ட்டியும் கொடுக்குறாங்க. என்னதான் 2020 இந்த வழக்கு முடிவுக்கு வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி பணத்துக்காக கொலை பண்ணுறது, டவுரி கேட்டதுனால சூசைட் பண்ணுறதுன்னு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. சூரஜ் அந்த பொண்ணை வெறும் காசுக்காகவும் அவங்களோட சொத்துக்காகவும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். இது தப்புன்னு சொல்லி திருத்த வேண்டிய பேரண்ட்ஸும் இந்த கொலையை நின்று நடத்தி வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சாமர்த்தியமாக பாம்பை வச்சு இந்த மர்டரை பண்ணியிருக்கான். ஒருவேளை இது எதுவும் வெளியே வராமல் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு வரைக்கும் சூரஜ் அந்த பணத்தோட நிம்மதியாக இருந்திருப்பான்ல. கூடவே ஊனமுற்ற பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக அவனை தியாகின்னு ஒரு லேபிள் வேற ஒட்டியிருப்பாங்க. காசை கூட விடுங்க, இதில் ஹைலைட் என்னென்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பொண்ணு கூட வாழ விருப்பம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஒரு வயசு குழந்தை வேற பிறந்திருக்கு. நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள கொலை பண்ண அப்பாவும் ஜெயிலில் இருக்காரு. அந்த பையனோட வாழ்க்கை எவ்வளோ கொடுமையாக போகும்ல. சூரஜோட கண்ணுக்கு உத்தரா வெறும் ஒரு ஊனமுற்ற பெண்ணாக தெரிஞ்சாலும் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு அவங்க இன்னும் ஒரு பொண்ணு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி குற்றம் நடக்காமல் இருக்க புதுசாக ஏதாச்சும் சட்டம் கொண்டு வரணுமா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் யோசிச்சிங்கனாலும் அதை மறக்காமல் இப்போவே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய கேஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அன்டில் தென்.